Welcome to Network Team. This is our CCNA Class 2 session. ஸோ ஏற்கனவே கிளாஸ் 1 செஷனில் நம்ம என்னென்ன டெக்னாலஜி பற்றி பார்த்துருக்கோம்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் பற்றி பார்த்தோம். அந்த நம்பர் சிஸ்டமில் பைனரி, டெசிமல், ஹெக்ஸாடெசிமல், தென் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, binary to hexadecimal, place values, 1 octet equal to 8 bit, 1 hexa equal to 4 bit. இது எல்லாமே class 1 portionல பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது class 2 portion. ஸோ இந்த class 2 portionல நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, now listen. ஸோ இப்போ நம்மளோட சிசிஎன்ஏவோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னா, நான் ஒரு டார்கெட் சொல்றேன். யாருன்னா ஃப்ரெஷர் படிக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு 2 பிசிக்கு எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறமா தான் ஸ்விட்சஸாக இருக்கட்டும், ரவுட்டர்ஸாக இருக்கட்டும், ஹப்பாக இருக்கட்டும், ஃபயர்வாலாக இருக்கட்டும், டனலிங், விபிஎன், NAT, அது ஏகப்பட்ட சர்வீசஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக போறீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக 2 சிஸ்டமுக்கு எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம அதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு 2 சிஸ்டமுக்கு நீங்கள் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னா கரெக்டாக ஒரு 3 கிளாஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ நிறைய பார்ப்பீங்க 1 by 1 1. ஸோ நான் லிசன். அப்போ இங்க நம்ம கிட்ட 2 டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸுக்கு பேர் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த டிவைஸுக்கு பேர் பின்னு வச்சுக்கலாம். இந்த 2 டிவைஸுக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறோம். நெட்வொர்க் அப்படின்றது என்ன? கனெக்டிங் மல்டிபிள் டிவைசஸ் டுகெதர், தட் இஸ் கால்ட் அஸ் நெட்வொர்க். அப்போ இந்த 2 டிவைஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்ன? இதுக்கு பேர் தான் நெட்வொர்க். அப்ப கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் வேர்டுக்கு பேர் தான் மீடியம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு மீடியம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டெக்னாலஜி. மீடியம்னா என்ன? ஒரு டெக்னாலஜி. அப்போ இந்த ஒரு மீடியம் யூஸ் பண்ணி தான் இந்த 2 டிவைஸையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அப்போ நெட்வொர்க்கிங்ல என்னென்ன மீடியம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கிங்ல ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு மீடியம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு மீடியம் ஒன்று இருக்கு நெட்வொர்க்கிங்ல. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வயர்லெஸ் டெக்னாலஜி. ஸோ மேக்சிமம் நம்ம எல்லாருமே வயர்லெஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எந்த இது கண்ட்ரோல்ல வரும்னா வயர்லெஸ் சிக்னல் கண்ட்ரோல்ல வரும். வயர்லெஸ்ல யூஸ் பண்ற மீடியமுக்கு பேர் தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு. இன்னும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட 2 மொபைல் ஃபோன் இருக்கு. மொபைல் 1 தென் மொபைல் 2. நம்ம கிட்ட 2 மொபைல் இருக்கு. ஸோ இது ஏ மொபைல், தென் இது பி மொபைல். இப்போ ஏ மொபைல்ல நம்ம கிட்ட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் இருக்கு. இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை உங்களோட பி மொபைலுக்கு சென்ட் பண்ணணும். மேக்சிமம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? காமனா we will use a share it application. share it application யூஸ் பண்ணி ஒரு மொபைல்ல இருக்க டேட்டாவை இன்னொரு மொபைலுக்கு தாராளமா அனுப்பலாம். நடுவில் எதனா கேபிள் போட்டிருக்கீங்களா? கிடையாது. அப்போ இந்த மீடியமுக்கு பேர் தான் என்ன? இந்த மீடியமுக்கு பேர் தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மீடியம்வாங்க. அப்படின்னா எல்லா டேட்டாவும் ஏர் சிக்னல் மூலமா உங்க டெஸ்டினேஷன் டிவைசஸ்க்கு போயிடும். அப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பீங்க, எப்பெல்லாம் நீங்க ஷேரிட் ஓப்பன் பண்றீங்களோ, ஷேரிட் யூஸ் பண்றீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா உங்க வைஃபை ஆன் ஆயிருக்கும், ஹாட்ஸ்பாட் ஆன் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே வயர்லெஸ் டெக்னாலஜி. அப்போ வயர்லெஸ்ல யூஸ் பண்ற மீடியமுக்கு பேர் தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கு அடுத்த டெக்னாலஜி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வயர்லெஸ் கண்ட்ரோல்ல வரும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா வயர்டு டெக்னாலஜி. we want to use a what? We want to use a wire.
ஒயர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங்ல ஒயர்ல 2 ஒயர் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காப்பர் ஒயர். அப்ப என்ன பண்ணணும், ஒரு காப்பர் ஒயர் யூஸ் பண்ணியும் 2 சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணலாம். அப்படி கனெக்ட் பண்ணி நம்மளால நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். இல்ல என்ன பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கேபிள் வாங்கணும். அந்த கேபிளுக்கு பேர் தான் எஃப்ஓசி கேபிள் அப்படின்வாங்க. எஃப்ஓசினா என்ன, எஃப்ஓசினா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்வாங்க. மேக்ஸிமம் இப்போ நம்ம ஐஎஸ்பி சைட்லலாம் பார்ப்போம், ஏர்டெல் இன்டர்நெட் கனெக்ஷன் போட போறீங்கன்னா வி ஆர் கிவிங் எ ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபைபர்னா என்ன, ஃபைபர்னா கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். அப்போ நீங்க காப்பர் ஒயர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மீடியமுக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் ஒயர் யூஸ் பண்றீங்கன்னா மீடியம் பேர் என்னது, எலக்ட்ரிக்கல் சிக்னல். இல்ல நான் வந்து எஃப்ஓசி யூஸ் பண்றேன், 2 பிசியை கனெக்ட் பண்றதுக்கு ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த சிக்னலுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, லைட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு 2 டிவைஸை நீங்க கனெக்ட் பண்ண போறீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாகவும் கனெக்ட் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் சிக்னல் மூலமாகவும் கனெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா லைட் சிக்னல் மூலமா கனெக்ட் பண்ணலாம். நீங்க வயர்லெஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி, காப்பர் ஒயர் யூஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல், ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைட் சிக்னல். சரி, இப்போ மோஸ்டா கம்பெனிஸ் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்டா கம்பெனிஸ் வந்து 80% ஆஃப் நெட்வொர்க் எலக்ட்ரிக்கல் சிக்னல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இல்லையே ஃபைபர் தானே ஸ்பீடா இருக்கும், ஃபைபர் தானே யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும், கிடையாது. ஃபைபர் வந்து பேக் போன் ஏரியா நெட்வொர்க்னுவாங்க. அப்கமிங் டாபிக்ஸ்ல இதெல்லாம் பார்ப்போம், பேக் போன்னா என்னன்னு. அங்க மட்டும் தான் ஃபைபர் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் உங்க கம்பெனில 80% வந்து காப்பர் ஒயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் ரிமைனிங் 20 ஃபைபரும் இருக்கும், ரேடியோ ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். தென் வயர்லெஸ் பெஸ்டா ஒயர் பெஸ்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ வயர்லெஸ் பெஸ்டா ஒயர் பெஸ்டா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்கன்னா வயர்லெஸ் பெஸ்ட் சார்னுவாங்க. ஏன் வயர்லெஸ் பெஸ்ட்னா மேனேஜ்மெண்ட் ஈஸி, நீங்க கேபிள் வாங்க வேணாம், கேபிள் கனெக்ட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒய்ஃபை ஆன் பண்ணவே ஆன் ஆயிடும். பட் வயர்லெஸ் ஒயர் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒயர் தான் பெஸ்ட், வயர்லெஸ் பெஸ்ட் கிடையாது. ஏன்னா வயர்லெஸ் வந்து கெஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா இங்க இருக்க சிக்னல் ஸ்டேபிளா இருக்காது. ஓகே, இட்ஸ் நாட் ஸ்டேபிள். அது என்னது ஸ்டேபிளா இருக்காது, ஒன்றும் இல்லை, நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம், எப்பவுமே மொபைலோட டவர் ஃபுல்லா இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைலை டேபிள் மேலே வச்சிருங்க, நீங்கள் மொபைலை லொக்கேஷன் கூட சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஒரு மொபைலை உங்க டேபிள் மேலே வச்சிருங்க, டேபிள் மேலே இருந்து சேஞ்ச் பண்ணாதீங்க எங்கேயுமே, சிக்னல் லெவல் பார்த்துனே இருங்க. எப்பவுமே 3 பாயிண்ட் இருக்குன்னா 3 பாயிண்டாவே இருக்குமா, 4 பாயிண்டா மாறலாம், 2 பாயிண்டா மாறும், திடீர்னு 3 இருக்கும், திடீர்னு 4 இருக்கும். அப்ப ஏர்ல நடக்கிற ஒரு சில வேவ்ஸ்னால உங்க வைஃபை சிக்னல் அப்படின்னா உங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் வேரி ஆகினே இருக்கும். அப்போ வேரி ஆச்சுன்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா பேண்ட் வித்தும் வேரி ஆகினே இருக்கும். அப்போ அதுதான் என்ன சொல்றாங்க, இட் இஸ் நாட் அ ஸ்டேபிள் நெட்வொர்க். அப்போ ரியல் டைம்ல இருக்க ஹை-எண்ட் சர்வர்ஸ், ஹை-எண்ட் ரவுட்டர்லாம் இதுல கனெக்ட் ஆயிருக்காது, வயர்லெஸ்ல கனெக்ட் ஆயிருக்காது. அப்போ ஸ்டேபிள் நெட்வொர்க் எது, ஸ்டேபிள் நெட்வொர்க் வந்து வயர் யூஸ் பண்றது ஸ்டேபிள் நெட்வொர்க். சரி, இப்போ நம்ம சிசிஎன்ஏ போர்ஷன்ல ஸ்டார்டிங் எல்லாமே நம்ம இந்த காப்பர் ஒயர் பேஸ் பண்ணி தான் படிக்க போறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு எஃப்ஓசி யூஸ் பண்ண போறது இல்லை, ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண போறது இல்லை. சிசிஎன்ஏ அப்டேட்டட் போர்ஷன் நான் அப்லோட் பண்ணுவேன். அப்பதான் என்ன பண்ணுவோம், எஃப்ஓசினா என்ன, அதுல கோர்னா என்ன, அதுல டைப்ஸ் ஆஃப் எஃப்ஓசி என்ன இருக்கு, என்ன கனெக்டர்ஸ்லாம் யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். தென் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒரு வயர்லெஸ் ரவுட்டர்ல எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது, அதுக்குள்ள சம்திங் கால்ஸ் டிஎஸ்சி பின்வாங்க, நிறைய பார்ப்போம் அப்கமிங் டாபிக்ஸ். சரி, அப்போ நம்ம யூஸ் பண்ண போறது காப்பர் ஒயர். அப்ப நம்ம டார்கெட் என்ன, நம்ம டார்கெட் ஒரு 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும், அதுதான் வந்து நம்ம டார்கெட். அப்போ அதை மறந்துடாதீங்க. அப்போ நான் திருப்பி ஒரு 2 பிசி எடுத்துக்கிறேன், இந்த 2 பிசிக்கும் நான் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறேன். அப்போ நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போறது காப்பர் ஒயர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கடையில் போயிட்டு ஒரு காப்பர் ஒயர் வாங்கி ஃபர்ஸ்ட் பிசிலேருந்து செகண்ட் பிசி கனெக்ட் பண்ணணும். பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காப்பர் ஒயர் வச்சு
உங்களால நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியாது. மினிமம் உங்களுக்கு எத்தனை காப்பர் ஒயர் தேவைப்படும்னா மினிமம் உங்களுக்கு 4 காப்பர் ஒயர் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம்? காப்பர் ஒயர் யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு படிச்சோம். அடுத்தது இப்ப என்ன படிக்கிறோம்? காப்பர் ஒயர் வச்சு ஃபார்ம் பண்ணலாம். ஆனா ஒரு காப்பர் ஒயர் வச்சுலாம் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியாது. மினிமம் எத்தனை? இது மினிமம். மேக்ஸிமம் பத்தி அப்புறமா பேசுறேன். மினிமம் உங்களுக்கு எத்தனை காப்பர் ஒயர் தேவைப்படும்னா 4 காப்பர் ஒயர் தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பிராக்டிக்கலா படிக்க போறோம்னா, ஏன் 4 காப்பர் ஒயர், 2 போதாதா, ஏன் 4 அப்படின்றது படிப்போம். இப்போ நான் ஒரு நெட்வொர்க் டிவைஸ் எடுக்கிறேன். இது ஒரு நெட்வொர்க் டிவைஸ். அது ரவுட்டரா இருக்கட்டும், ஸ்விட்சா இருக்கட்டும், ஃபயர்வாலா இருக்கட்டும், எனிதிங். இது ஒரு நெட்வொர்க் டிவைஸ். பிசியா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும். ஒரு நெட்வொர்க் டிவைஸுக்கும் மினிமமா 4 பின் இருக்கும். பிளஸ் டி அப்படின்னு சொல்லுவாங்க, மைனஸ் டி அப்படின்வாங்க, பிளஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, மைனஸ் ஆர் அப்படின்வாங்க. ஒரு நெட்வொர்க் டிவைசஸ்க்கும் 4 பின் இருக்கும். பிளஸ் டி, மைனஸ் டி, பிளஸ் ஆர், மைனஸ் ஆர். பிளஸ் டி மைனஸ் டினா பிளஸ் டிரான்ஸ்மிட், மைனஸ் டிரான்ஸ்மிட்வாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் ஆர்னா வந்து பிளஸ் ரிசீவிங், மைனஸ் ரிசீவிங் வாங்க. சரி, இந்த பிளஸ் டி மைனஸ் டி எதுக்காக இருக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் எதுக்காக இருக்குன்னு தெரியணும். இந்த பிளஸ் டி மைனஸ் டி யூஸ் பண்ணி தான் அந்த டிவைஸ் டேட்டாவை என்ன பண்ணுவார் அப்படின்னா சென்ட் பண்ணுவார். சென்டிங் சிக்னல்ஸ். கீழே இருக்க 2 பின்னை யூஸ் பண்ணி தான் அந்த டிவைஸ் என்ன பண்ணுவார்னா ரிசீவிங் சிக்னல். அப்போ ஒரு டிவைஸ் டேட்டாவை சென்ட் பண்ண போறாரு அப்படின்னா பிளஸ் டி மைனஸ் டி ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணிப்பார். சரிங்களா? பிளஸ் டி மைனஸ் டி யூஸ் பண்ணி தான் ஒரு நெட்வொர்க் டிவைஸ்னால டேட்டாவை வெளியே அனுப்ப முடியும். அதே மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் மூலமா தான் வெளியே இருந்து யாரும் அனுப்ப போற டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு 2 டிவைஸ் எடுக்கிறேன் திருப்பி. இது டிவைஸ் 1, இது டிவைஸ் 2. 2 நெட்வொர்க் டிவைஸ் இருக்கு. அப்போ 2 நெட்வொர்க் டிவைஸுக்கும் பின்லாம் இருக்கும். ஓகேவா? அப்போ எதுக்கு 4 காப்பர் ஒயர்? ஏன்னா 4 பின் இருக்கு. 2 சென்டிங்காக, 2 ரிசீவிங்காக. அப்போ எத்தனை காப்பர் ஒயர் தேவைப்படும்? மினிமமா 4 காப்பர் ஒயர் தேவைப்படும். இப்போ நான் என்ன பண்றேன், பிளஸ் டில இருந்து ஒரு காப்பர் ஒயர் எடுக்கிறேன். நல்லா கவனிங்க, முக்கியமான போர்ஷன். பிளஸ் டில இருந்து ஒரு காப்பர் ஒயர் எடுத்தா அதை அடுத்த எண்டில் எதுல கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ பிளஸ் டில இருந்து ஒரு காப்பர் ஒயர் எடுத்தீங்கன்னா இவர் சென்ட் பண்ண போறாரா? அப்ப இவர் சென்ட் பண்ண அவர் என்ன பண்ணணும்? டெஸ்டினேஷன் ரிசீவ் பண்ணணும். அப்போ பிளஸ் டில இருந்து எடுக்கிற காப்பர் ஒயரை கரெக்டா எடுத்துன்னு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளஸ் ஆர்ல தான் கனெக்ட் பண்ணணும். அப்போ மைனஸ் டில இருந்து எடுக்கிற காப்பர் ஒயரை எடுத்துன்னு போயிட்டு எதுல கனெக்ட் பண்ணணும்னா மைனஸ் ஆர்ல கனெக்ட் பண்ணணும். இப்போ இன்கேஸ் இது மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்க, வேற எதுவும் பண்ணல, அப்போ என்ன நடக்கும்? இந்த டிவைஸ்னால இந்த டிவைஸுக்கு டேட்டா அனுப்ப முடியும், ஆனா இவர்னால அனுப்ப முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் 2 காப்பர் ஒயர் வாங்கி இந்த பிளஸ் டில இருந்து இந்த பிளஸ் ஆர்க்கும், இந்த மைனஸ் டில இருந்து இந்த மைனஸ் ஆர்க்கும் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இந்த 2 காப்பர் ஒயர் யூஸ் பண்ணி ஏ டிவைஸ் பி டிவைஸ் கிட்ட பேசிக்கலாம். இந்த 2 காப்பர் ஒயர் யூஸ் பண்ணி பி டிவைஸ் ஏ கிட்ட பேசிக்கலாம். புரிஞ்சுதா? அப்போ ஒரே டைம்ல இவங்க 2 பேரும் பேசிக்கலாம் ஒரே டைம்ல. ஏன்னா தனித்தனி ரோடு இருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா என்ன? ஒரே டைம்ல ஏனாலையும் பிக்கு டேட்டா அனுப்ப முடியும், பினாலையும் ஏக்கு வந்து டேட்டா அனுப்ப முடியும். இதுக்கு பேர் தான் ஃபுல் டியூப்ளெக்ஸ்ன்றாங்க. அப்போ நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா ஒரு 2 டிவைஸுக்கு கண்டிப்பா 4 காப்பர் ஒயர் தேவைப்படும். அந்த 4 காப்பர் ஒயர் ஏன் அப்படின்றது இப்ப நம்ம பார்த்திருக்கோம். 4 சார். அதுக்கப்புறமா இந்த இப்போதைக்கு 4 காப்பர் ஒயர் இருக்கு. அதுக்கு அடுத்த டாபிக்ல வந்து எத்தனை காப்பர் ஒயர் இருக்கு, மேக்சிமம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றது கிளாஸ் போக போக ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ
இதுக்கு மேல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க 4 காப்பர் வயரை தனித்தனியா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ண போதும் அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு கேபிள் வாங்கிக்கோங்க. ஓகே, அதுக்காக எஃப்ஓசி இல்லை. இந்த கேபிளுக்கு பேரு வேற. இந்த கேபிளுக்கு பேர் தான் யூடிபி கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள்னுவாங்க. இட் கண்டெய்ன்ஸ் டோட்டலி 4 பேர் ஆஃப் ஒயர். ஈச் பேர் கண்டெய்ன்ஸ் 2 காப்பர் ஒயர். Totally, it contains 8 copper wire. Each copper wire should be in unique color. அப்போ இந்த பக்கம் ஒரு இமேஜ் இருக்கா, இதுதான் என்ன, இதுதான் யூடிபி கேபிள். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, லேன் கேபிள்னுவாங்க. ஓகே, பட் அது கரெக்ட் கிடையாது. லேன்ன்றது டெக்னாலஜி, அது கேபிளுக்கு நம்ம சும்மா சொல்றோம் லேன் கேபிள்னு, அது காமனா யூஸ் பண்ற நேம். பட் இந்த ஒயரோட ப்ராப்பர் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா யூடிபி அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இது பேர் 1, பேர் 2, பேர் 3, பேர் 4. ஒரு பேர்லயும் 2 காப்பர் வயர் இருக்கும். அப்ப டோட்டலா யூடிபில 8 காப்பர் வயர் இருக்கு. பட் நம்ம யூஸ் பண்ண போறது எத்தனை, 4 தான். அப்போ ரிமைனிங் 4 என்ன பண்ண போறோம் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ ஒரு யூடிபி கேபிள் வாங்கினீங்கன்னா டோட்டலா 8 காப்பர் வயர் இருக்கும். ஒரு காப்பர் ஒயரும் ஒரு யூனிக் கலர்ல இருக்கும். இதுக்கு பேர் ஒயிட் ப்ளூ அப்படின்வாங்க. ஒயிட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ ப்ளூ, ஒயிட் ப்ளூ, ஆரஞ்ச், ஒயிட் ஆரஞ்ச், ப்ரௌன், ஒயிட் ப்ரௌன், கிரீன், ஒயிட் கிரீன். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு மேல யூடிபி கேபிள் வாங்கினா போதும். அப்போ இந்த யூடிபி கேபிள்லயே டைப்ஸ் ஆஃப் யூடிபி கேபிள்ஸ் இருக்கு. இப்போ அதை பத்தி பார்ப்போம். யூடிபி கேபிள்லயே கேட்டகரிஸ் இருக்கு. என்னென்ன கேட்டகரி இருக்குன்னா, கேட் 5 கேட்டகரி இருக்கு, நிறைய இருக்கு. பட் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது கேட் 5யும் கேட் 6 தான். ஸோ கேட்டகரி 5 யூடிபி கேபிள்னு சொல்லுவாங்க, கேட்டகரி 6 யூடிபி கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டகரி 5 யூடிபி கேபிள் அப்படின்னா இட் சப்போர்ட் 100 mbps. அதுவே கேட் 6 யூடிபி கேபிள் அப்படின்னா இட் சப்போர்ட் 1000 mbps. 1000 mbpsனா 1 gbps அப்படின்றது அர்த்தம். சரி, ஓகே. இப்போ நம்ம டார்கெட் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அகெயின் ஐ எம் டேக்கிங் த 2 devices. PC1 இருக்கு, PC2 இருக்கு. Then we want to go to that shop. We want to buy a UTP cable. என்ன பண்ணணும், UTP cable வந்து கண்டிப்பா வாங்கணும். ஸோ யூடிபி கேபிள் வாங்கி இந்த 2 பிசியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பிசியும் யூடிபி கேபிள் வழியா கனெக்ட் பண்ண போறோம். பட் என்ன அப்படின்னா, இந்த 2 பிசியும் நீங்க யூடிபி கேபிள் வழியா கனெக்ட் பண்ண போறீங்கன்னா, இங்க ஃபுல்லா என்ன இருக்கு, ஒயர் தான் இருக்கு. அப்ப இந்த ஒயரை எங்க வச்சு சால்டரிங் பண்ண போறீங்களா, முடியாது. கரெக்டா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா, யூடிபி கேபிள் மட்டும் இருந்தா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா, வி வாண்ட் டு பை எ பிளாஸ்டிக். அது என்னது பிளாஸ்டிக், இப்போதைக்கு நம்மளுக்கு பிளாஸ்டிக் தான் அது பேரு. அந்த பிளாஸ்டிக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா RJ45 ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த RJ45 ஜாக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து RJ45 ஜாக்னு வாங்க. மேக்சிமம் நம்ம இது எங்க பார்த்துருப்போம் அப்படின்னா லேண்ட்லைன்ஸ்ல பார்த்துருப்போம். அப்பெல்லாம் லேண்ட்லைன் யூஸ் பண்ண சொல்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது RJ11 கிடையாது. லேண்ட்லைன்ல யூஸ் பண்றது RJ11, இதை விட சின்னதா இருக்கும். ஸோ இது வந்து RJ45 ஜாக். அப்போ என்ன பண்ணணும், RJ45 ஜாக் வாங்கிட்டு இந்த RJ45 ஜாக்கை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு ஜாக்கை இதுல இன்செர்ட் பண்ணணும், இன்னொரு ஜாக்கை இதுல கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த RJ45 ஜாக்ல டோட்டலா 8 காப்பர் பின்ஸ் இருக்கு. அந்த 8 காப்பர் பின்ஸ்ல உங்க 8 காப்பர் ஒயரை உள்ள இன்செர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிம்பிங் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் அப்பதான் வரும். என்ன பண்ணணும், அப்பதான் கிரிம்பிங் மெக்கானிசம் வரும். கிரிம்பிங் மெத்தட். கிரிம்பிங்னா என்ன, பஞ்ச் பண்ணணும்.
நான் இன்னொரு வீடியோவில் லைவாக எப்படி கிரிம் பண்ணுறது அப்படின்னு நானாக வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரிம்பிங் பண்ண போகிறோம். கிரிம்பிங்ன்றது என்ன? யூடிபி கேபிளில் RJ45 ஜாக் இன்சர்ட் பண்ணி கிரிம் பண்ண போகிறோம். அப்போது கிரிம்பிங்லேயே 2 விதமான கிரிம்பிங் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட் கேபிள் கிரிம்பிங்னு வாங்க. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் கேபிள் கிரிம்பிங்னு வாங்க. கிரிம்பிங் மெத்தட்லயே 2 விதமான கிரிம்பிங் இருக்கு. ஸ்ட்ரெயிட் கேபிள் கிரிம் பண்ணுங்க அப்படின்வாங்க, கிராஸ் கேபிள் கிரிம் பண்ணுங்கன்றாங்க. அது என்னது ஸ்ட்ரெயிட் கேபிள், கிராஸ் கேபிள் எல்லாமே 1 by 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போட போற டேபிளை வந்து பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்டாண்டர்டான டேபிள். ஸோ இந்த காலம்ல நான் டிவைஸ் பத்தி எழுதுறேன். இந்த காலம்ல பிளஸ் டி மைனஸ் டி எந்தெந்த பின் நம்பர்னு எழுதுறேன். இந்த காலம்ல பிளஸ் ஆர் மைனஸ் ஆர்னு எழுதுறேன். ஸோ நம்ம நெட்வொர்க்கிங்ல என்னென்ன டிவைஸ் பார்ப்போம்னா பிசி பத்தி பார்ப்போம், ரவுட்டர் பத்தி பார்ப்போம், ஹப் பத்தி பார்ப்போம், ஆனால் யூஸ் பண்ண மாட்டோம். தென் ஸ்விட்ச் பத்தி பார்ப்போம். ஸோ இங்கே நான் பின் நம்பர் சொல்றேன். இப்போதைக்கு எதுவும் யோசிக்க வேணாம், நான் கிளாஸ் முடிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இது பின் 1, பின் 2, பின் 3, பின் 6. இதுவும் பின் 1, பின் 2, பின் 3, பின் 6. இது பின் 3, பின் 6, பின் 1, பின் 2. இந்த டேபிளை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த டேபிள் இருக்க கண்டென்ட் புரியாது, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா இது புரிய வரும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பிசி ஒன்று எடுத்து நார்மலா ஒரு பிசி. இது ஒரு நெட்வொர்க் டிவைஸ். அப்போ ஒரு நெட்வொர்க் டிவைஸ் அப்படின்னா அவங்களுக்கு டோட்டலா எத்தனை பின்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியணும். அப்போ நம்ம என்ன படிச்சோம்? ஒரு டிவைஸுக்கு 4 பின் இருக்கும், பிளஸ் டி மைனஸ் டி பிளஸ் ஆர் மைனஸ் ஆர்னு படிச்சோம். பட் ஒரு டிவைஸுக்கு 4 பின் இருக்காது. நீங்க தான் சொன்னீங்க சார் 4 பின் இருக்கும் அப்படின்னா அது மினிமம். மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 பின் இருக்கும். என்னென்ன பின் இருக்கும்னா பின் 1, பின் 2, பின் 3, பின் 4, பின் 5, பின் 6, பின் 7, பின் 8. ஓகே, பிசிக்கு டோட்டலா 8 பின் இருக்கும், 4 பின்னு கிடையாது, டோட்டலா 8 பின்னு. அதுல நம்மளது 4 பின் என்னது? ஒன்னு பிளஸ் டியா இருக்கணும், ஒன்னு மைனஸ் டியா இருக்கணும், ஒன்னு பிளஸ் ரிசீவிங், இன்னொன்னு மைனஸ் ரிசீவிங். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இதுல எந்த பின்னு வந்து பிளஸ் டி, எந்த பின்னு மைனஸ் டி, எந்த பின்னு பிளஸ் ஆர், எந்த பின்னு மைனஸ் ஆர்னு தெரியணும். அது தெரியணும்னா அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க? டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவைஸோட பிஹேவியர். பிசினா பின் 1, பின் 2 வந்து பிளஸ் டி மைனஸ் டி, பின் 3, பின் 6 வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஆர். அப்போ ஈஸி. என்ன பண்ண போறோம்? பின் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா பின் 1 வந்து பிளஸ் டி, பின் 2 வந்து மைனஸ் டி, பின் 3 வந்து பிளஸ் ஆர், பின் 6 வந்து மைனஸ் ஆர். இது போதும். இந்த 4 பின்னை வச்சே நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ 4, 5 எதுக்கு இருக்காங்கன்னா 4 தான் வந்து பிளஸ் வின் வாங்க, 5 வந்து மைனஸ் வின் வாங்க. இது ரெண்டுமே PoE டெக்னாலஜின்னு வாங்க, பவர் ஓவர் ஈத்தர்நெட். நான் சிசென்ஏ கோர் வருஷம்ல இந்த பவர் ஓவர் ஈத்தர்நெட் அப்படின்றது என்ன நான் சொல்லித்தரேன். 7th 8th பின் வந்து அண்டர்சர்வ் எத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க, மீதி டைம்லலாம் அது அண்டர்சர்வ்டா இருக்கும். சரி, இது முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு பிசியை ஆப்போசிட் சைடில் எடுத்துன்னு வரேன். என்ன பண்றேன்? இதே மாதிரி இன்னொரு பிசி ஆப்போசிட் சைடில் எடுத்துன்னு வரேன். அப்போ அந்த பிசிக்கு என்ன இருக்கும்? அந்த பிசிக்கும் நீங்க பார்த்த 8 பின் இருக்கும். இதே தானே இருக்க போகுது, அதுவும் பிசி தானே. அப்போ அந்த பிசிக்கும் 8 பின் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்?
காப்பர் வயர் டோட்டலா யூடிபி கேபிள்ல 8 காப்பர் வயர் இருக்கா, அந்த காப்பர் வயரை தான் என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ண போறோம். அப்போ இந்த பிளஸ் ல இருந்து ஒரு காப்பர் வயரை எடுத்து எதுல கனெக்ட் பண்ணுவீங்க, இங்க இருக்க பிளஸ் ஆர்ல கனெக்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? இதான மெக்கானிசம். அங்க இருக்க பிளஸ் ல இருந்து இங்க பிளஸ் ஆர்ல கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ மைனஸ் ல இருந்து எடுக்கிற காப்பர் ஒயர் எங்க கனெக்ட் பண்ணுவீங்க, உங்களோட மைனஸ் ஆர்ல போய் என்ன பண்ணுவீங்க, கனெக்ட் பண்ணுவீங்க. முடிஞ்சிச்சா? தென் இங்க இருக்க பிளஸ் ல இருந்து ஒரு காப்பர் ஒயரை எங்க பிளேஸ் பண்ணுவீங்க, உங்களோட பிளஸ் ஆர்ல போய் கனெக்ட் பண்ணுவீங்க. தென் இங்க இருந்து எடுக்கிற மைனஸ் டீய எங்க போய் கனெக்ட் பண்ணுவீங்க, மைனஸ் ஆர்ல, அது இங்க இருக்கு. தென் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி இதெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பிளஸ் பி ல இருந்து எடுங்க காப்பர் ஒயர் யூஸ் பண்ணணும் அது, பட் இப்போதைக்கு தேவையில்ல, பட் நம்மையே எடுத்து வச்சுக்கோங்க. பிளஸ் பி ல இருந்து எடுக்கிற காப்பர் ஒயர் டைரக்டா பிளஸ் விக்கோ, மைனஸ் பி ல இருந்து எடுக்கிற காப்பர் ஒயர் டைரக்டா மைனஸ் விக்கோ, 7ல இருந்து எடுக்கிறது 7க்கும், 8ல இருந்து 8 எடுக்கிறது 8ல இருந்து 8க்கும் காப்பர் ஒயர் டேரக்டா கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ பிளஸ் பி டு பிளஸ் பி தான் கனெக்ட் ஆகும், மைனஸ் பி டு மைனஸ் பி தான் கனெக்ட் ஆகும். 7 அண்ட் 8 டேரக்டா கனெக்ட் பண்ணிருங்க. அப்போ இது என்னது, இது ஒரு யூடிபி கேபிள். கரெக்டா இல்லையா? அப்போ உள்ள என்ன இருக்கும், இது ஒரு யூடிபி கேபிள். அப்போ இது ஒரு யூடிபி கேபிள். இதெல்லாம் ஹிடன்ல இருக்க போகுது. ஓகே, இந்த எந்த இன்ஃபர்மேஷன் வெளியே தெரிய போறது இல்லை, இதெல்லாம் உள்ள இருக்கும் யூடிபி கேபிள். நம்ம என்ன பண்ணணும், யூடிபி கேபிள் பக்கத்துல RJ45 ஜாக்ல இந்த பின் ஆர்டருக்கு பேஸ் பண்ணி உங்களோட ஒயரை அந்த RJ45 ஜாக்ல இருக்க காப்பர் பின்ல வைக்கணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு காப்பர் ஒயர் பிளஸ் ல வைக்கிறீங்கன்னா அதோட அடுத்த எண்டு அந்த பக்கம் எதுல இருக்கணும், 3ல இருக்கணும். ஒரு காப்பர் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பின் 1ல வச்சா அந்த காப்பர் ஒயரோட அடுத்த எண்டு பிளஸ் ஆர்ல இருக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது இதோட அடுத்த எண்டு, இப்போ இந்த பக்கம் நான் கையில பிடிச்சிட்டேன், ஓகே, கையில பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த ஒயரோட அடுத்த எண்டு எனக்கு எப்படி தெரியும், இங்க டோட்டலா 8 இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் அடுத்த எண்டுன்னு, அப்படின்னா அதுக்கு தான் என்ன யூஸ் பண்றாங்க, கலர் கோட் யூஸ் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஒயிட் கிரீன் வைக்கிறீங்கன்னா அது அந்த பக்கம் பின் 3ல ஒயிட் கிரீன் வைக்கணும். புரியுதா சொல்றது? சரி, அப்ப இதுக்கு பேர் தான் என்ன கேபிள் சொல்றாங்கன்னா, இதுக்கு பேர் தான் கிராஸ் கேபிள் அப்படின்றாங்க. கிரிம் பண்ண சொல்ல கிராஸ் இருக்க மாதிரிக்கு தான், மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல. அப்ப இதுக்கு பேர் தான் என்ன கிரிம்மிங், இதுக்கு பேர் தான் கிராஸ் கேபிள் கிரிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் என்ன பண்றேன், இந்த பக்கத்துக்கு இன்னொரு டிவைஸ் போடுறோம். என்கிட்ட ஸ்விட்ச் இருக்கு. அப்ப இப்ப என்ன பண்ணுங்க, பி சீரிஸ் ஸ்விட்ச் பாருங்க. ஸ்விட்சுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும், ஸ்விட்சுக்கு கண்டிப்பா 8 பின் இருக்கும். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த டேபிளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். டேபிள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ரவுட்டருக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஸ்விட்ச்ன்ட்டாங்க. ஓகே, ஸோ ஸ்விட்சுக்கு 3 6 வந்து பிளஸ் டி மைனஸ் டி, பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் வந்து 1 and then 6. அப்போ இது வந்து பிளஸ் ஆர், இது வந்து மைனஸ் ஆர், அப்படியே ரிவர்ஸா, இது வந்து பிளஸ் டி, இது வந்து மைனஸ் டி. அப்ப இங்க என்ன இருக்கும், இங்க சேம். அப்ப இங்க என்ன இருக்கும், இங்க பிளஸ் வி இருக்கும், மைனஸ் வி இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ண போறோம், இது ரெண்டு அண்டர்ஸ்டர். இப்போ காப்பர் ஒயரை கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ இங்க இருந்து எடுக்கிற காப்பர் எங்க போனோம், பிளஸ் டி ல இருந்து பிளஸ் டிக்கு, தென் மைனஸ் டி ல இருந்து சாரி பிளஸ் டி ல இருந்து பிளஸ் ஆருக்கு, மைனஸ் டி ல இருந்து மைனஸ் ஆருக்கு, தென் இந்த பக்கம் பிளஸ் டி ல இருந்து பிளஸ் ஆருக்கு,
தென் மைனஸ் டில இருந்து மைனஸ் இருக்கு, பிளஸ் வில இருந்து பிளஸ் வி, மைனஸ் வில இருந்து மைனஸ் வி, 7 8 என்ன பண்ணிடுவோம், 7 8 டைரக்டா கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா இதுவும் யூடிபி கேபிள் தான். இதுக்கும் நீங்க கிரிம் பண்றீங்க, ஆனா இதுக்கு கிரிம் பண்ண சொல்ல ஈஸியா கிரிம் பண்ணிடலாம். அப்போ நோ சார், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன கலர் ஆர்டர் வைக்கிறீங்களோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல வச்சா என்ன கேபிள் வந்துடும். இந்த கேபிளுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் கேபிள் கிரிம்மிங்னு வாங்க. இதுக்கு பேர் தான் என்ன, ஸ்ட்ரெயிட் கேபிள் கிரிம்மிங். அப்போ எங்கெங்க கிராஸ் கேபிள் யூஸ் பண்ணணும், எங்கெங்க ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணணுன்றது யாரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த டிவைஸோட பின் பிஹேவியரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ இந்த பின் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி தான் எங்க ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணணும், எங்க கிராஸ் கேபிள் யூஸ் பண்ணணும்ன்றதை நீங்க படிக்கணும். எங்க வேணாலும் எது வேணாலும் யூஸ் பண்ணலான்றது லாஜிக் கிடையாது. நாலேஜ். அப்போ நான் திருப்பி என்னோட பழைய சினாரியோக்கு போறேன். இப்போ பிளஸ் டில இருந்து எடுக்கிற காப்பர் ஒயர் எதுல போய் கனெக்ட் ஆகணும் யோசிச்சு பாருங்க. பிளஸ் டில இருந்து எடுக்கிற காப்பர் ஒயர் எதுல போய் கனெக்ட் ஆகணும்? ஓகே குட். அப்போ பிளஸ் டில இருந்து எடுக்கிற காப்பர் ஒயர் வந்து எதுல கனெக்ட் ஆகணும்னா பிளஸ் ஆர்ல கனெக்ட் ஆகணும். பட் நான் என்ன பண்ணிருந்தேன், பிளஸ் டி டு பிளஸ் டி, மைனஸ் டி டு மைனஸ் டி, பிளஸ் ஆர் டு பிளஸ் ஆர், மைனஸ் ஆர் டு மைனஸ் ஆர் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ இது கனெக்ட் பண்ற மெக்கானிசம் கரெக்டா தப்பா? தப்பு. கிராஸ் கேபிள் போட வேண்டிய இடத்துல எல்லாமே ஸ்ட்ரெயிட் கேபிள் போட்டீங்க. இன் கேஸ் பட் என் கம்பெனில எல்லாமே ஸ்ட்ரெயிட் கேபிள் தானே சார் யூஸ் பண்றாங்க, என் கம்பெனில கிராஸ் கேபிளே இல்லையே அப்படின்னு யாரா டவுட் கேட்டீங்கன்னா அப்பதான் ஒரு டெக்னாலஜி பத்தி சொல்லி தருவேன். என்னன்னா அதுக்கு பேர் தான் ஆட்டோ எம்டிஐஎக்ஸ். ஓகே, இதுக்கு பேர் தான் என்ன, ஆட்டோ எம்டிஐஎக்ஸ். இந்த ஆட்டோ எம்டிஎக்ஸ் ஃபங்க்ஷன் உங்க 2 டிவைஸ்லயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல இருந்து எதனா சிக்னல் வந்தா, ஓகே சென்டிங் சிக்னல் வந்தா ஆட்டோமேட்டிக்கா இவர் பிளஸ் டில என்னவா மாறிடுவாரு, பிளஸ் ஆரா மாறி ஆட்டோமேட்டிக்கா வர சிக்னலை எடுத்துப்பாரு. அப்ப என்ன சொல்ல வர, ஆட்டோ எம்டிஎக்ஸ் 2 டிவைஸ்லுமே இருந்துச்சுன்னா யாரு வேணாலும் எந்த பின்வெளியாலும் டேட்டா சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டெஸ்டினேஷன் அதை ரிசீவ் பண்ணிப்பாரு. அப்ப இதுக்கு பேர் தான் என்ன, ஆட்டோ எம்டிஐஎக்ஸ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல இது வழியும் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ இது லைவ் கிளாஸா இல்லாத காரணத்தினால எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் எப்போ ஃப்ரீயா இருக்கணும் அப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இல்லை என் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். இதுல எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ கிரிம்மிங் மெக்கானிசம்ல 2 விதமான கிரிம்மிங் மெக்கானிசம் பார்த்தோம். கிராஸ் கேபிள் கிரிம்மிங், தென் ஸ்ட்ரெயிட் கேபிள் கிரிம்மிங்னு 2 பார்த்தோம். அப்போ நீங்க கிரிம் பண்ண போறீங்கன்னா இந்த பின் நம்பர்லாம் ஞாபகம் இருக்கணும். இதுதான் ப்ராக்டிக்கல். அப்போ இங்க இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து பின் 1ல வைக்கிற கேபிள் அடுத்த எண்ட்ல பின் 3ல தான் இருக்கணும். எப்போ பிசி டு பிசியா இருந்தா. அப்போ பிசி டு ஸ்விட்சா இருந்தா என்னன்றது பின் பிஹேவியர் பேஸ் பண்ணி கிராஸ் கேபிளா ஸ்ட்ரெயிட் கேபிளான்னு படிக்கணும். பட் அப்பப்போ நீங்க கிரிம் பண்ண போறீங்கன்னா இந்த பின் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதோ ரொம்ப கஷ்டம். அப்போ ரியல் டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பதான் என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா கலர் கோட் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கலர் கோட்ல 2 விதமான கலர் கோடு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து T568A, இன்னொன்னு வந்து T568B. 2 விதமான கலர் கோட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து T568A ஓட கலர் கோட் சொல்றேன். T568A ஓட கலர் கோட் வந்து
white green, green, white orange, blue, white blue, orange, white brown, brown. Then அப்போ T568B ஓட கலர் கோடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒயிட் ஆரஞ்ச், நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச், நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கிரீன், நெக்ஸ்ட் வந்து ப்ளூ, நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ப்ளூ, நெக்ஸ்ட் வந்து கிரீன், நெக்ஸ்ட் வந்து ஒயிட் பிரவுன், நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன். ஓகே, இது கலர் கோட். இது நீங்க வந்து மக்கப் பண்ணணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் இது. ஏன் ஃபர்ஸ்ட் ஒயிட் கிரீன் வைக்க சொல்றாங்க? இதுல ஒரு ஸ்டாண்டர்ட். அப்போ இதெல்லாம் நம்ம மக்கப் பண்ணணும். T568K கலர் கோடையும் T568B கலர் கோடையும் நம்ம வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கணும். தென் அதுக்கப்புறமா இப்போ ஈஸியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எப்படி கிரிம் பண்றது? நீங்க இன்கேஸ் ஸ்ட்ரெயிட் கேபிள் வேணும்னா ஸ்ட்ரெயிட் கேபிள் கிரிம் பண்ண போறீங்கன்னா ரெண்டு எண்டுமே T568B யூஸ் பண்ண சொல்றாங்க. ரெண்டு எண்டுமே ஏ யூஸ் பண்ண வேணாம். ஸ்டாண்டர்ட் படி என்ன சொல்றாங்க? ரெண்டு எண்டுமே T568B யூஸ் பண்ண சொல்றாங்க. இதுவே கிராஸ் கேபிள் வேணும்னா ஒரு பக்கம் T568B இன்னொரு பக்கம் T568A யூஸ் பண்ண சொல்றாங்க. சொல்றது புரியுதா? அப்ப கிரிம் பண்ண போறீங்கன்னா பின் 1ல இருந்து பின் 3 தான் வைக்கணும். ஆஹா, T568B கலர் கூட இந்த பக்கம் வச்சுட்டு T568B கலர் கூட சேம் இந்த பக்கம் வைங்க. அப்ப ஸ்ட்ரெயிட் கேபிள். அதுவே ஒரு கிராஸ் கேபிள் வேணும்னா ஒரு பக்கம் T568B கலர் விடுவீங்க, அடுத்த எண்ட T568A கலர் கூட வச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஈஸியா கிரிம்மிங் பண்ணி முடிச்சிடலாம் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் கலர் கோட் ஆர்டர். அப்ப இந்த கலர் கோட் ஆர்டரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிரிம்மிங் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு கலர் கோட் ஆர்டர் தெரியலன்னா நான் சொன்ன பின் பிகியர் பேஸ் பண்ணியும் உங்களால கிரிம் பண்ண முடியும். அப்போ கலர் கோட் ஆர்டர்ன்றது ஒரு மக்கப் பண்ற மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் மக்கப். இப்படி பண்ணாதான் ஸ்ட்ரெயிட் கேபிள், இப்படி பண்ணாதான் கிராஸ் கேபிள். அப்ப ரியல் டைம்ல எத்தனையோ பேர் கிரிம் பண்றாங்க, எல்லாருக்கும் இதுதான் தெரியும். ஸ்ட்ரெயிட் கேபிள்னா இந்த கோடு, கிராஸ் கேபிள்னா இந்த கோடு. பட் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன் கிராஸ் கேபிள் ஒன்று இருக்கு, ஏன் இதுல ஜிக்ஸாக்கா இருக்கு, இதுல எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட பின் பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கு. பின் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி தான் கிராஸ் கேபிளா ஸ்ட்ரெயிட் கேபிளா அப்படின்றது சூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம டார்கெட்டை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம டார்கெட் என்ன? ரெண்டு சிஸ்டமுக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நம்ம டார்கெட். அப்போ திருப்பி நம்ம டார்கெட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு ரெண்டு பிசி இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா யூடிபி கிராஸ் கேபிள் எடுக்கிறேன். ஏன்னா இந்த டிவைஸ்ல ஆட்டோ எம்டிஎக்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. யூடிபியில ஒரு கிராஸ் கேபிள் வாங்கி, தட் மீன்ஸ் யூடிபி கேபிள் வாங்கி, ரெண்டு RJ45 ஜாக் வாங்கி, அந்த ரெண்டு RJ45லையும் யூடிபி இன்செர்ட் பண்ணி,
நீங்க கிராஸ் கேபிளா கிரிம் பண்ணணும். அப்போ ஒரு பக்கம் T568B ஆர்டரும் இன்னொரு பக்கம் T568A ஆர்டரும் வச்சு கிரிம் பண்ணுவீங்க. கிரிம் பண்ணிட்டு அந்த யூடிபி கேபிள PC1ல இருந்து PC2க்கு கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போ நடுவில் யூடிபி. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த யூடிபி கேபிள இந்த பிசில எந்த போர்ட்ல கனெக்ட் பண்ண போறீங்கன்றது நீங்க படிக்கணும். ஓகேவா? பிகாஸ் பிசில ஏகப்பட்ட போர்ட் இருக்கும். இதுல எந்த போர்ட்ல நம்ம கனெக்ட் பண்ண போறோம்ன்றது நமக்கு தெரியணும். அப்போ அந்த போர்ட்டை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த போர்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த போர்ட்டுக்கு பேர் தான் ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். இது இருக்கா? இந்த போர்ட்டுக்கு பேர் தான் என்ன? இந்த போர்ட்டுக்கு பேர் தான் ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது லேண்ட் போர்ட் தானே எங்க ஆபீஸ்ல சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர் யோசிக்க சான்சஸ் இருக்கு. இது லேண்ட் போர்ட் கிடையாது. நம்ம தான் லேண்ட் போர்ட்னு சொல்றோம். ஏன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ட் பண்றோம், அதனால லேண்ட் போர்ட். அப்ப எல்லாத்தையுமே நம்ம லேனை கூட சேர்த்துக்கிறோம். லேண்ட் போர்ட், லேண்ட் கேபிள் அப்படி கிடையாது. லேண்ட் கேபிளே கிடையாது. அதுக்கு பேர் என்ன? யூடிபி கேபிள். இது லேண்ட் போர்ட் கிடையாது. இதுக்கு பேர் என்ன? ஈத்தர்நெட் போர்ட். லேண்ட் போர்ட் சொன்னா தப்பா? தப்புலாம் இல்லை. பட் சிசிஎன்ஏ படிக்கலன்னா அதை லேண்ட் போர்டுன்னு சொல்லலாம். சிசிஎன்ஏ படிச்சிட்டீங்களா அதை ஈத்தர்நெட் போர்ட்னு சொல்லணும். ஓகே, அப்போ எல்லா சிஸ்டம்லயும் பை டிஃபால்ட்டா ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். அந்த ஈத்தர்நெட் போர்ட்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட யூடிபி கேபிளை வந்து என்ன பண்ணணும்? கனெக்ட் பண்ணணும். அப்போ இந்த ஈத்தர்நெட் போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டை பத்தி தான் இப்ப நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த கார்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்ஐசி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. NIC card stands for Network Interface Card. NIC card stands for Interface Card. Then இந்த கார்டில் தான் நம்மளுக்கு தேவையான 2 இம்பார்ட்டன்ட் அட்ரஸ் இருக்கும். அப்படின்னா it contains two address. It contains two address. ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து MAC அட்ரஸ், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபி அட்ரஸ். ஓகே, 2 அட்ரஸ் எதுல இருக்கும்? நிக்கார்ல இருக்கும். நம்ம தான் என்ன சொல்லுவோம்? என் சிஸ்டமுக்கு ஐபி இருக்கு, என் சிஸ்டமுக்கு மேக் இருக்கு அப்படின்னு. ஆஹா, சிஸ்டமுக்கு ஐபி மேக் கிடையாது. அந்த சிஸ்டம்ல இருக்க நிக்கார்டுக்கு தான் ஐபி மேக் இருக்கு. அந்த நிக்கார்டு உங்க சிஸ்டம்ல இருக்கிறதுனால தான் நீங்க என்ன சொல்றீங்க? என் சிஸ்டம் ஐபி இதுதான், என் சிஸ்டம் மேக் இதுதான்றீங்க. அப்போ நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்? ஐபி மேக் அட்ரஸ் உங்க நிக்கார்ட்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். தென் ஃபங்க்ஷன் ஆஃப் நிக்கார்ட் பத்தி பார்ப்போம். இங்க நிக்கார்ட் என்ன பண்றாரு? ஃபங்க்ஷன் ஆஃப் என்ஐசி. இங்க நிக்கார்ட் என்ன பண்றாருன்னா it is used to convert binary signals into electrical as well as electrical into binary, vice versa. Listen, function of NICCARD. இந்த NICCARD இங்க என்ன பண்றாரு? It is used to convert binary signals into electrical, then again electrical into binary. இந்த NICCARD தான் பைனரி சிக்னல் எலக்ட்ரிக்கல் சிக்னலாகவும் எலக்ட்ரிக்கல் சிக்னலை பைனரி சிக்னலாகவும் மாத்துறாரு. அப்போ எதுக்கு மாத்தணும்? ஏன் இதெல்லாம் பண்றாரு அப்படின்றத படிக்கணும். சும்மா தியரி மட்டும் ஒரு டெஃபினேஷன் போட்டு அந்த டெஃபினேஷன் படிச்சுட்டு போயிடக்கூடாது. அப்படி போனா அது மக்கப்பது. அது ஏன் பண்றாரு அப்படின்னு தெரியணும். அப்போ இங்கதான் நிக்கார்டு இருக்க போகுது. இங்கதான் என்ன இருக்கு? இங்கதான் நிக் இருக்கு. இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு நிக் இருக்கு. அப்போ இந்த பிசி என்ன பண்ணுவாரு?
பை டிஃபால்ட் பிசிக்கு தெரிஞ்சது என்ன? பை டிஃபால்ட் பிசிக்கு தெரிஞ்சது பைனரி லாங்குவேஜ். அப்போ எந்த டேட்டா இந்த பிசில பிரசன்ட் ஆயிருந்தாலும் அந்த டேட்டா என்னவா இருக்கும்? பைனரி டேட்டாவா இருக்கும். எப்போ இந்த பிசி இந்த டேட்டாவை வெளியே அனுப்ப போறாரோ கண்டிப்பா எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறணும்ன்றாங்க. ஏன் மாறணும்? ஏன்னா நம்ம யூஸ் பண்ற ஒயர் என்ன ஒயர்? காப்பர் ஒயர். காப்பர் ஒயரோட மீடியம் என்ன? எலக்ட்ரிக்கல் சிக்னல். அப்போ இந்த கேபிள்ல எலக்ட்ரிக்கல் சிக்னல் மட்டும் தான் தெரியும் அவருக்கு. அப்போ என்ன நடக்கும்? எப்போ அந்த பிசி டேட்டா சென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்ப அந்த பைனரி உங்க நிக்கார்டுக்கு போகணும். உங்க நிக்கார்டு என்ன பண்ணிடுவாரு? நிக்கார்டு இஸ் யூஸ் டு கன்வெர்ட் பைனரி சிக்னல்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல் அட் யுவர் டெஸ்டினேஷன் சைட். த எலக்ட்ரிக்கல் வில் பி கன்வெர்டட் இன்டு வாட்? பைனரி. சொல்றது புரியுதா? அப்போ சென்டர் டிவைஸ்ல நிக்கார்டு என்ன பண்ணுவாரு? இட் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் பைனரி சிக்னல்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல். டெஸ்டினேஷன் டிவைஸ்ல உங்க நிக்கார்டு என்ன பண்ணுவாரு? உங்களோட எலக்ட்ரிக்கல் சிக்னலை திருப்பி பைனரியா மாத்திடுவார். ஓகே, கிளியர். லவ்லி சார். இப்போ இப்போ நம்மளோட மொபைல் எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் வந்து நெட்வொர்க் டிவைஸா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, மொபைல் போன் என்ன? மொபைல் போன் ஒரு நெட்வொர்க் டிவைஸ். அப்போ நெட்வொர்க் டிவைஸ்னா கண்டிப்பா அந்த மொபைல் போனுக்கு என்ன இருக்கணும்? நிக்கார்டு இருக்கணும். நிக்கார்டு இல்லாத எந்த டிவைஸுமே நெட்வொர்க் டிவைஸ் கிடையாது. நிக்கார்டு இருந்தாதான் அந்த டிவைஸ்க்கு பேர் நெட்வொர்க் டிவைஸ். இப்போ உங்க மொபைல் போன் எடுத்து செக் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் கையில மொபைல் வச்சிருக்கீங்களோ எங்க இருக்கு நிக்கார்டு? அப்படின்னா அப்பதான் நீங்க எதை பத்தி படிக்க வரணும்னா டைப்ஸ் ஆஃப் நிக்கார்ட் பத்தி படிக்கணும். டைப்ஸ் ஆஃப் என்ஐசி பத்தி படிக்கணும். என்னென்ன என்ஐசிஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயர்டு நிக்கார்டு இருக்கு, கூடவே என்ன இருக்கு? வயர்லெஸ் நிக்கார்டு இருக்கு. வயர்டு நிக்கார்டு என்ன பண்ணாரு? இட் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் பைனரி இன்டு எலக்ட்ரிக்கல், தென் எலக்ட்ரிக்கல் இன்டு பைனரி. அப்போ வயர்லெஸ் நிக்கார்டு எங்க இருக்கும்? வயர்லெஸ் நிக்கார்டு நம்ம மொபைல் போன்ல இருக்கிறது எல்லாமே வயர்லெஸ் நிக்கார்டு உள்ள மதர் போர்டில் ஐசி லெவல்ல பிளேஸ் பண்ணிருப்பாங்க. புரியுதா? அப்போ மொபைல் போன்லயும் கண்டிப்பா நிக்கார்டு இருக்கும். பட் தட் இஸ் நாட் எ வயர்டு நிக்கார்டு. தட் இஸ் வாட்? அது வந்து ஒரு வயர்லெஸ் நிக்கார்டு. அப்போ வயர்லெஸ் நிக்கார்டோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னு பாருங்க. நான் வயர்டு நிக்கார்டோட ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துறேன். இட் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் பைனரி இன்டு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்டு பைனரி. அப்போ வயர்லெஸ் நிக்கார்டோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னு ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இந்த டைம்ல நான் வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ வயர்லெஸ் நிக்கார்டோட பிஹேவியர் என்னவா இருக்கும்னா ஃபங்க்ஷன் இட் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் பைனரி இன்டு வாட்? எஸ், பைனரி இன்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி, தென் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டு பைனரி. பிகாஸ் அக்கார்டிங் டு யுவர் வயர்லெஸை பொறுத்தவரையும் மீடியம் என்ன? வயர்லெஸை பொறுத்தவரையும் மீடியம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அப்போ பைனரி எலக்ட்ரிக்கலாகவும், சாரி, பைனரி ரேடியோ ஃப்ரீக்வன்சியாகவும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி பைனரியா மாறும். அப்போ உங்க மொபைல்ல இருந்து ஒரு டேட்டாவை இன்டர்நெட்டுக்கு சென்ட் பண்றீங்கன்னா அப்போ உங்க மொபைல் போன்ல நிக்கார்ட் பைனரியை ரேடியோ ஃப்ரீக்வன்சியா மாத்தும், தென் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பைனரியா மாத்திரும். எதனா டவுட் இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். டைப்ஸ் ஆஃப் நிக்கார்ட் பார்த்தாச்சு. அப்போ இப்போ என்ன நாலேஜ் இருக்கு? ஒரு 2 சிஸ்டம் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னா யூடிபி கேபிள், 2 RJ45 ஜாக்கு, கிரிம் பண்ணணும். கிரிம்மிங்லேயே 2 விதமான கிரிம்மிங் இருக்கு. ஸ்டேட் கேபிள் கிரிம்மிங் இருக்கு, கிராஸ் கேபிள் கிரிம்மிங் இருக்கு. நம்ம பின் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் கேபிளா ஸ்டேட் கேபிளா சூஸ் பண்ணணும். இந்த சினாரியோக்கு கிராஸ் கேபிள் பிசி 1ல இருக்க ஈத்தர்நெட் போர்ட்ல இருந்து பிசி 2ல இருக்க ஈத்தர்நெட் போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி முடிச்சிருவோம். அவ்வளவுதான், இது வரையும் படிச்சிருக்கோம். தென் இப்போ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பத்தி பார்த்துருவோம். ஈஸி போர்ஷன்.
டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். மூணு விதமான கம்யூனிகேஷன் இருக்கு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம்ல. யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன், மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன், பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு மூணு விதமான கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், பிராட்காஸ்ட். அது என்னது யூனிகாஸ்ட்? யூனிகாஸ்ட் அப்படின்னா 1-to-1 கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிசி பர்டிகுலர் இன்னொரு ஒரு பிசிக்கு டேட்டா அனுப்புனா அது பேர் என்ன? யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன். மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு பிசி குரூப் டு குரூப்னு வாங்க, அப்படி சொல்லக்கூடாது. மல்டிகாஸ்ட்ன்றது ஒரு பிசி பர்டிகுலரான ஒரு குரூப்புக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ள்ஸ் குரூப் இருக்காங்க, பாய்ஸ் குரூப் இருக்காங்க. நான் கேர்ள்ஸ் குரூப்புக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கிறேன், பாய்ஸ் குரூப்புக்கு எடுக்கல. அப்போ இதுக்கு பேர் என்ன? மல்டிகாஸ்ட், 1 to group கம்யூனிகேஷன். அப்போ ப்ராட்காஸ்ட்னா என்னன்னா, ப்ராட்காஸ்ட்னா 1 to all கம்யூனிகேஷன். அப்போ இப்போ நான் பண்றது ப்ராட்காஸ்ட். இப்போ நான் பேசுறது எல்லாருக்குமே ப்ராட்காஸ்ட் ஆயிருக்கும். இதுக்கு பேர் ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் வாங்க. அப்போ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்கு, மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்கு, ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்கு. யூனிகாஸ்ட்னா என்ன? 1-to-1, ஒரு பிசி இன்னொரு பிசிக்கு டேட்டா சென்ட் பண்ணா. மல்டிகாஸ்ட்னா என்ன? 1 to group, ஒரு பிசி குரூப் ஆஃப் பிசிக்கு அட் அ டைம்ல டேட்டா சென்ட் பண்ணா மல்டிகாஸ்ட். தென் ப்ராட்காஸ்ட்னா என்ன? ஒரு பிசி இருக்கிற எல்லா டிவைஸ்க்கும் டேட்டா சென்ட் பண்ணிட்டா அதுக்கு பேரு ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கிளாஸ் 2ஓட போர்ஷன். அப்போ கிளாஸ் 2ஓட ஹெட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, how to form a network physically. கிளாஸ் 2ஓட ஹெட்டிங் என்ன? how to form a network physically. எப்பவுமே என் கிளாஸ்ல எல்லா டாபிக் முடிச்ச அப்புறமா தான் ஹெட்டிங்கே போடுவேன். அதுதான் பவர். how to form a network physically. ஒரு பிசிக்கல் கனெக்டிவிட்டி ரெண்டு பிசிக்கு நடுவுல எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்க நாலேஜ் கொடுத்தாச்சு. அப்போ ஒரு யூடிபி கேபிள் எடுத்து PC1 ஈத்தர்நெட் போர்ட்ல இருந்து PC2 ஈத்தர்நெட் போர்ட்ல கனெக்ட் பண்ணணும். இன்னைக்கு பிசிக்கல் கிளாஸ். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல எதை பத்தி பார்ப்போம்னா, how to form a network logically அப்படின்னு கிளாஸ் 3ல பார்ப்போம். ஸோ இப்போ இந்த செஷன் போதும். எதனா டவுட்